ஜெயபவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான வணக்கம். உறவுகள் என் சொந்தங்களான உங்களுக்கு, அம்மாவின் அழகான இந்த மத்தியானத்தின் சிறு சிந்தனைகள். நீங்கள் பிறந்த காரணம் என்ன தெரியுமா? மனிதனின் ஜனனமும், மரணமும் இந்த 2ற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நிறை மாத கர்ப்பிணியின் வீடு. ஒரு நிறை மாதத்தின் கர்ப்பிணியின் வீடு. அவள் பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள். மெல்ல மெல்ல இதோ குழந்தை பிறக்கப் போகிறது. அவளுக்கு ஆனந்தமும் அழுகையும் வந்து வந்து போகிறது. வெளியே நிற்கும் உறவுக்கெல்லாம் தவிப்பு. விரல் நகம் கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. அது மட்டும் அழுகிறது. மற்ற அனைவருமே ஆனந்தம் அடைகிறார்கள். அது மட்டும் அழுகிறது. மற்ற அனைவரும் ஆனந்தம் அடைகிறார்கள். முதியவர் ஒருவரின் வீடு. மரணத்தின் கடைசி நிமிடம் அவரை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. அவரை இதயத் துடிப்பு தாறுமாறாக மூச்சு முட்டிக் கொண்டிருக்கிறது. போராடிக் கொண்டிருக்கிறார். தொடக்கம் போராடத் தொடங்கிக் கொண்டிருக்கிறார். உறவினர்கள் கவலைகளுடன் கைகளை பிசைந்து கொண்டு சிலர் கண்ணீர் விடுகிறார்கள். உடலை பரிசித்த டாக்டர் கைகளை விரித்து மேலே கடவுளை நோக்கி கை காட்டி கனத்த முகத்துடன் வெளியேறிவிட்டார். அவர் இறக்கிறார். சிலர் அழுகிறார்கள். இந்த ஜனனமும் மரணமும் ஆகிய 2ம் ஒரே தெருவில் 2 வீடுகளில் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஒன்றுமில்லை. இதுதான் உலகத்தின் தத்துவம். இதுதான் உலகத்தின் தத்துவம். ஒரு மரம் சரிகிறது, ஒரு விதை துளிர்கிறது. ஒரு மரம் சரிகிறது, ஒரு விதை துளிர்கிறது. ஒரு பஸ்ஸு வருகிறது, ஒரு பஸ்ஸு புறப்பட்டு செல்கிறது. குழந்தை பிறந்த வீட்டில் சிலர் மகிழ்கின்றார்கள். அதைவிட அதிகமா மகிழ்ச்சி மரணம் அடைந்த அந்த சார்ந்த தொழிலாளர்கள். அதைவிட சார்ந்தது இந்த மரணம் அடைந்த அவங்களோட அந்த சார்ந்தவர்கள். தொழில் பொருட்கள் விக்கிறவங்க, மாலை விக்கிறவங்க, வெட்டியான், வண்டி வாகனத்துக்காரங்க, பட்டாசுக்காரங்க, இப்படி பல பேர் ஒரு மரணத்தை கொண்டாடுகிறார்கள், மகிழ்கின்றார்கள். பிறப்பு வீட்டின் மட்டும் தெரியும். பிறப்பு வீட்டிற்கு மட்டும் தான் தெரியும். இறப்பு ஊருக்கே புரியும். பிறப்பு அத்தியாவசியத்தின் தொடக்கம். இறப்பு எல்லாவற்றையும் உணர்த்தும். பிறப்பு அத்தியாவசியத்தின் தொடக்கம். இறப்பு எல்லாவற்றையும் உணர்த்தும். பிறப்பு யாருக்கும் எந்த தத்துவத்தையும் உணர்த்துவதில்லை. பிறப்பு யாருக்கும் எந்த தத்துவத்தையும் உணர்த்துவதில்லை. ஆனால் இறப்பு பெரும் தத்துவத்தை உணர்த்துகிறது. நாளை உனக்கு இதுதான். ஏன் இவ்வளவு ஆட்டம் என்கின்றது. நாளைக்கு இது உனக்கு ஏன் இந்த ஆட்டம் என்கின்றது. நேற்று இந்த நேரம் பேசிக் கொண்டிருந்தார். இன்று போய்விட்டார். என்ற நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கை. நேற்று இந்த நேரம் பேசிக் கொண்டிருந்தார். இன்று போய்விட்டார். என்ற நிரந்தரமில்லையே இந்த வாழ்க்கை. அதனால் இந்த உலகத்தின் இருந்து ஒருவர் விடை பெறுவதும் என்பது தத்துவத்தின் பக்குவத்தையும் மற்றவர்களுக்கு உணர்த்திவிட்டு போக ஒரு உன்னதம். ஒருத்தங்க இந்த உலகத்தை விட்டு போறாங்கன்னா, அவங்க தத்துவத்தையும், அவங்களோட பக்குவத்தையும் நமக்கு விட்டுட்டு போகணும். நாம் வாழும் இந்த உலகம் உருண்டையாக இருக்கும். நாம் வாழும் இந்த உலகம் உருண்டையாக அமைந்திருக்குது. நமக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்துகிறது. ஓரிடம் சூரியன் மறையும், இன்னொரு இடத்தில் உதயமாகும். ஒரு பகுதியின் காலத்தின் இலைகள் உதிர்ந்து செய்யும், இன்னொரு பகுதியில் வசந்த காலம் பூக்களாக பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் சுடுகாட்டில் உடல்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் சுடுகாட்டில் உடல்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் ஆஸ்பத்திரிகள் உயிர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறது. ஆக்கலும் அழித்தலும் இங்கே சேர்ந்தே அரங்கேறும். ஆக்கலும் அழித்தலும் இங்கே சேர்ந்தே அரங்கேறும். அழுகையும் சிரிப்பும் இங்கே அடுத்தடுத்த வீடுகளில் நிகழும். இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பிறப்பு எவ்வளவு அற்புதமான அச்சுப்பிழைகள் அரங்கேறுகிறது. அச்சுப்பிழை இல்லாமல் அரங்கேறுகிறது பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில இதை தொடர்ந்து இன்னும் பேசலாம். உங்களோட வாழ்க்கையில அம்மா இப்ப சொன்னதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இறப்பும், பிறப்பும் பல விஷயங்களை நமக்கு உணர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. பிறப்பு என்பது நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. ஆனால் இறப்பு என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது, நம்மளோட அனுபவத்தையும், நம்மளோட ஆக்கமான வாழ்க்கைகளையும் நமக்கு பிறருக்கு விட்டுட்டு போகணும். நம்ம ஒரு இடங்களிலும் அழுது கொண்டே இருப்பதை விட்டு, இப்போ நாம் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் மரணத்தை நோக்கி அப்படி போகும் பொழுது, நாம் விட்டு செல்லக்கூடிய அனுபவமும், பிறருக்கு நிறைய வாழ்க்கை தத்துவத்தையும் நம்ம புரிய வைக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கடந்து செல்லணும். மனிதன் உடலை விட்டு நாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அது இறைவன் எடுப்பான். அதற்கு வரை காத்திருந்து இந்த வாழ்க்கையை ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆனந்த நிலைகளோட பிறரையும் வாழ வைப்போம். என் உறவுகள் சிந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஜெய் பவானி.